எபிசோட் 287. பாலனின் பதிலை கேட்டு தனியநாதன் முகம் வாடி போனது. அவர் அதுக்கு மேல் எதுவும் பேசவில்லை. நீங்க சொன்னது சரிதான் மாஸ்டர் என்று கூறினார் தனியநாதன். மறுபக்கம் ஆதனின் பதிலை கேட்டு சேரனின் முகம் சோகமாக மாறியது. இருப்பினும் அவன் அப்படியே ஆதனை பார்த்து வரட்டு சிரிப்பு சிரித்து விட்டு, சரி, இதுவும் எனக்கு சரியான வாய்ப்பு தான். இப்போ உன்னை இந்த சண்டையில கொண்டுட்டா இங்க இருக்க பல பேர் சந்தோஷப்படுறதோட டாப் 10 இடத்துக்கான இடமும் ஒண்ணு காலியா இருக்கும் என்று கூறினான். அப்படியா? சரி, அதையும் பார்க்கலாம். அப்படி உன்னால என்ன அடிக்க முடியாது, ஜெயிக்க முடியாதுன்னு நினைச்சேன்னா போய் உன் வம்சத்து ஆளுங்க 2 பேரை கூட்டிட்டு கூட வந்துக்கோ. ஏன்னா அப்புறம் தோத்து போயிட்டேனா அசிங்கமா போயிடும்ல என்று கிண்டலாக கூறினான் ஆதன். ஆதனின் வார்த்தையை கேட்டு அங்கிருந்த அனைத்து வீரர்களும் பேரதிர்ச்சி அடைந்தார்கள். ஆதனின் நக்கலான பேச்சுக்கு சேரன் என்ன பதில் சொல்ல போகிறான் என்று அனைவரும் காத்து கொண்டிருந்தார்கள். ஆதன் சொன்னதை வைத்து பார்த்தால் சேரனால் ஆதனை வெல்ல முடியாது என்றும், அதற்காகத்தான் அவன் துணைக்கு இருவரை அழைத்தாவது வெல்ல முயற்சி செய்யட்டும் என்றும் கிண்டலாக கூறினான் ஆதன். அதை கேட்டதும் சேரனுக்கு கோபம் வந்துவிட்டது. அவன் சற்றும் யோசிக்காமல் அவனது சக்தியை எடுத்து ஆதனை நோக்கி தாக்கினான். அந்த சக்தியும் ஆதனை நோக்கி மிகவும் வேகமாக வந்தது. அதை பார்த்ததும் ஆதன் சிறு புன்னகை செய்தான். அப்போது ஆதனின் கண்களிலிருந்து ஒரு லைட் சக்தி சென்றது. அவன் மலைநடுக்க முத்திரையை பயன்படுத்தினான். இப்போது இந்த முத்திரை சக்தி மிகவும் பலம் வாய்ந்திருந்ததால் இதுவும் லைட் சக்தியோடு இணைந்து சென்றது. மலைநடுக்க முத்திரை தனியாக செல்லும் போதே அங்கிருக்கும் நிலங்கள் எல்லாம் அதிரும். அப்படி இருக்கும்போது அது லைட் சக்தியோடு இணைந்து செல்லும் போது அந்த நிலம் அதிர்வதோடு அது செல்லும் பாதையில் தரையெல்லாம் விரிசல் விட ஆரம்பித்தது. 2 சக்திகளும் நேருக்கு நேராக மோதிக்கொண்டது. அங்கு மிகப்பெரிய சத்தம் கேட்டது. அத்துடன் அந்த 2 சக்திகளும் மோதிக்கொண்டதன் தாக்கமும் மிகவும் வலிமையாக இருப்பதை மக்கள் உணர்ந்தார்கள். அத்துடன் ஆதனின் லைட் சக்தி சேரனின் சக்தியை முறியடித்தது. அதன் பிறகு அந்த சக்தி சென்று சேரனின் உடம்பை கவர் செய்தது. அது கவர் செய்ததால் சேரனின் உள்ளுறுப்புகள் எல்லாம் சேதமடைந்தது. சேரனை அந்த சக்தி 2-3 அடி பின்னால் தள்ளியது. அதன் பிறகு சேரன் வாயிலிருந்து இரத்தமாக வந்தது. அவன் அப்படியே கீழே விழுந்து அந்த வழியில் துடித்துக் கொண்டிருந்தான். அதை பார்த்த அங்கிருந்த மக்களும் மாஸ்டர்களும் பேரதிர்ச்சி அடைந்தார்கள். அப்போது ஆதன், ஏண்டா டே, என்னோட சாதாரணமான ஒரு அட்டாக்கு கூட தாங்க மாட்டேங்கிற, நீ என்ன கொண்டு டாப் 10க்குள்ள வரவிடாம பண்றியா? இப்ப நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. நான் உன்னை கொல்ல போறதில்ல. சீக்கிரம் கடைசி போட்டிக்கு தயாராயிரு. மறுபடியும் களத்துல சந்திப்போம் என்று கூறிவிட்டு ஆதன் வேங்கையனிடம் சென்று நலம் விசாரித்துக் கொண்டிருந்தான். இந்த சம்பவத்தை பார்த்த அங்கிருந்த மக்களுக்கு அதை நம்பவே முடியவில்லை. அவர்களுக்கு வார்த்தையே வரவில்லை. அந்த அளவுக்கு இது அதிர்ச்சியை கொடுத்தது. ஆதனின் சக்தி வலிமையை பற்றி அங்கிருந்த அனைவருக்கும் நன்றாக தெரியும். இருப்பினும் அவன் சேரனை இத்தனை லட்சம் பேருக்கு முன்னால் அடித்து அவமானப்படுத்துவான் என்று யாரும் நினைத்து கூட பார்க்கவில்லை. அந்த 9வது லெவல் எக்ஸ்பர்ட் நடுவில் வந்து ஆதனை அடிக்காமல் இருந்திருந்தால் ஆதன் இப்படி செய்யக்கூடிய ஒரு வீரன் இல்லை. அந்த குறுக்கே வந்த எக்ஸ்பர்ட்டால் ஆதனுக்கு கோபம் மேலும் அதிகமாகி அவன் தனது வலிமையான சக்தியை வைத்து சேரனை அடித்து வீழ்த்தினான். அப்போது பாலன் ஆதனின் திறமையை பார்த்துவிட்டு, ஆதன் ரொம்ப பலசாலின்னு ஒவ்வொரு சண்டையிலும் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கான், இது பாக்குறதுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு என்று நினைத்துவிட்டு பருளை பார்த்தார். அவளும் ஆதனின் வெற்றியை கொண்டாடி கொண்டிருந்தாள். அதை பார்த்து சிறு புன்னகை செய்தார் பாலன். பாலனுக்கு ஆதன் மீது அதீத நம்பிக்கை இருக்கிறது. இருப்பினும் அவனுக்கு ஆதனிடம் மிகவும் பிடித்தது என்னவென்றால் அவனது நண்பர்களுக்காக யாரை வேண்டுமென்றாலும் எதிர்க்க தயாராக இருப்பான் ஆதன். அதேபோல் தனக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் கூட துடிக்காத ஆதன் தனது நண்பர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் எதிரியை துவம்சம் செய்ய அவன் தாமதித்ததே இல்லை என்பதுதான் உண்மையாகும். அப்போது அங்கு நடந்ததை பார்த்து கொண்டிருந்த செழியன் மகாராஜாவின் குடிலில் இருக்கும் அவரது வீரர்கள் ஆதனை கொலைவெறியோடு பார்த்து கொண்டிருந்தார்கள். அதில் இதற்கு முன்பு வந்த அந்த எக்ஸ்பர்ட் மனதில் ஆதனை இப்போதே களத்தில் இறங்கி கொள்ள வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தான். இருப்பினும் பாலன் சொன்னது அவனுக்கு நினைவுக்கு வந்தது. பாலன் கூறியது என்னவென்றால், இனி யார் களத்தில் இறங்கினாலும் மரணம்தான் தண்டனையாக இருக்கும். ஆனால் அந்த எக்ஸ்பர்ட் மரணத்திற்கு பயப்படவில்லை. இருப்பினும் அவர்களது வம்சத்து வீரன் விதிமுறையை அத்துமீறி இறந்து விட்டான் என்பது செழியன் மகாராஜாவிற்கு சேரனுக்கும் அவமானம் என்பதால் தனது கோபத்தை பொறுத்து கொண்டிருந்தான். அந்த போட்டி முடிந்ததும் ஆதன் வேங்கையனை அழைத்து கொண்டு சென்று ஓரமாக அமர்ந்து அவர்களது சிறு சிறு காயத்தை தியானத்தின் மூலமாக சரி செய்ய ஆரம்பித்தார்கள். அடுத்த சில மணி நேரங்களில் அங்கு அனைத்து போட்டிகளும் முடிவுக்கு வந்தது.
அதில் சிலர் வெற்றி பெற்றார்கள், சிலர் தோல்வியும் அடைந்தார்கள். இப்போது எக்ஸ்பர்ட்டுகள் மிகவும் குறைந்த எண்ணிக்கையிலேயே இருந்தார்கள். மறுபக்கம் வாரியர் லெவல் வீரர்கள் 20 வீரர்களாக இருந்தார்கள். அந்த 20 வீரர்களில் சோமனும் ஒருவன் என்பது குறிப்பிடத்தக்கது. அங்கிருந்த வீரர்கள் யாரெல்லாம் வலிமையானவர்கள் என்று மக்கள் எண்ணினார்களோ அவர்கள் சண்டையில் தோல்வியடைந்து வெளியேற்றப்பட்டதுதான் அங்கு மிகப்பெரிய ஆச்சரியமே. அப்போது அங்கு எவ்வளவு கொடூரமான சண்டை போட்டி நடந்து கொண்டிருக்கிறது என்று அனைவரும் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். அடுத்த சுற்று ஆரம்பித்தது. இதுவும் ஓவியம் வரைந்து அதில் எதிராளியை தேர்ந்தெடுப்பதுதான். ஆனால் ஒரு சில மாற்றங்கள் மட்டும் வரும் என்பது அறிவுறுத்தினார்கள். தணிகைநாதனின் வழிமுறைப்படிதான் சண்டை போட்டி நடந்து வருவதால் அவர் லோகேஷ், நன்னன், அட்டூரியன், ஜனனி இவர்கள் 4வருக்கும் எதிராகத்தான் மற்றவர்கள் போட்டி போட வேண்டும். இவர்களுக்குள் போட்டி இப்போதைக்கு இல்லை என்று முதலில் அறிவித்தார். மற்றவர்கள் யாருக்கு எதிராக வருகிறார்களோ அவர்களெல்லாம் அந்த வீரனுக்கு எதிராக சண்டை போடுவார்கள் என்று அறிவித்தார் தணிகைநாதன். சேரன், குயிலி, பருள் மற்றும் தயாளன் 4வரும் மேடையில் ஏறி ஓவியத்தை வரைவார்கள். அதில் யார் வருகிறார்களோ அவர்களுக்கு எதிராக சண்டை போடுவார்கள். அதில் தோல்வி அடைபவர்கள் போட்டியிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள் மற்றும் வெற்றி பெறுபவர்கள் டாப் 10 இடத்திற்கு தகுதி பெறுவார்கள். இப்போது மாவீரர்களுக்கு இடையேயான மோதல் ஏற்பட போகிறது. அதனால் போட்டி மேலும் சுவாரஸ்யமாக இருக்கும் என்று அங்கிருந்த அனைவரும் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். இந்த போட்டியில் இருக்கும் யாரேனும் இப்போது சண்டை போட விரும்பவில்லை என்றால் சற்று நேரம் அவர்களது சக்தியை மெருகேற்றிக் கொண்டு சிறிது நேரம் கழித்து கூட சண்டை போட்டுக் கொள்ளலாம். ஏனென்றால் இந்த போட்டி வருடத்திற்கு ஒரு முறைதான் நடக்கப் போகிறது. இந்த முறை தவறவிட்டால் அதன் பிறகு ஒரு வருடம் கழித்துதான் இந்த டாப் 10 இடத்திற்கான சண்டை போட முடியும் என்பதால் இந்த முறை புதிதாக கொண்டு வரப்பட்டது. லோகேஷ் தான் முதலில் அந்த பெரிய மேடையில் ஏறினான். அவனுக்கு வந்தது ஒரு 6வது எக்ஸ்பர்ட் லெவல் வீரன் தான். அந்த 6வது எக்ஸ்பர்ட் வீரன் இதற்கு முன்பு நடந்த எந்த ஒரு போட்டியிலும் தோல்வி அடைந்ததே இல்லை என்பதுதான் சிறப்பான விஷயமாகும். இந்த வீரன் ஆதன், நன்னன், அட்டூரியன் போலவே எந்த போட்டியிலும் தோல்வி அடையாமல் இந்த கடைசி போட்டிக்கு வந்திருக்கிறான் என்பது குறிப்பிடத்தக்கது. லோகேஷ் தான் அந்த வீரனின் படத்தை போலவே வரைந்தான். லோகேஷ் தான் தன்னுடன் சண்டை போட போகிறான் என்று தெரிந்ததும் ஏமாற்றம் அடைந்தான். ஏனென்றால் அவன் எப்படியும் டாப் 10 இடங்களுக்குள் வந்துவிடலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தான். ஆனால் இப்போது லோகேஷ் தனக்கு எதிராக சண்டை போட வருகிறான் என்று தெரிந்த அடுத்த நிமிடம் அவனது நம்பிக்கை உடைந்து போனது. லோகேஷ் அந்த பெரிய மேடையில் இருந்து ஒரு சிங்கம் போல மெல்ல இறங்கி வந்து அந்த வீரனுக்கு எதிரில் நின்றான். அவன் நிற்கும் தோரணையை பார்த்து அங்கிருந்த அனைத்து எக்ஸ்பர்ட்களும் மக்களும் அவனை கண்ணிமைக்காமல் பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தார்கள். லோகேஷின் தோரணையை பார்த்த அந்த வீரனுக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பித்தது. அவனுக்கு முகமெல்லாம் வேர்த்து ஊற்றியது. அவன் அங்கிருக்கும் பல லட்சக்கணக்கான மக்களை சுற்றி சுற்றி பார்த்து கொண்டிருந்தான். அந்த வீரன் தோல்வியடைந்தாலும் பரவாயில்லை, போராடி பார்க்கலாம் என்று எண்ணிவிட்டு ஒரு லைட் சக்தியை எடுத்து தாக்கினான். அந்த லைட் சக்தி மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்றுதான். ஆனால் அது லோகேஷின் சக்திக்கு முன்னால் ஒரு சாதாரணமான சக்திதான். அந்த சக்தியை பார்த்த லோகேஷ் சிறு புன்னகை செய்துவிட்டு அந்த சக்தியை தனது வலது கையை வைத்து பிடித்து நின்றான். லோகேஷின் உடம்பு அப்படியே மலை போல இருந்தது. அவன் உடம்பு சின்ன நடுக்கம் கூட இல்லை. லோகேஷ் அந்த வீரனை பார்த்து, இவ்வளவுதான் உன் சக்தியா என்ன என்று ஒரு வரட்டு சிரிப்புடன் கேட்டுவிட்டு தனது கையை வானத்தை நோக்கி உயர்த்தினான். அப்போது அந்த வானத்தில் இருந்து ஒரு சக்தி வந்து அவனது கையில் நின்றது. அதை அப்படியே அந்த வீரனை நோக்கி எறிந்தான் லோகேஷ். அந்த சக்தி மிகவும் வேகமாக சென்று அந்த வீரனின் நெஞ்சில் பட்டதும் அந்த வீரன் உடம்பு வேக வேகமாக நடுங்க ஆரம்பித்தது. அந்த வீரனும் அந்த தாக்கத்தை தாங்க முற்பட்டான். இருப்பினும் அவனால் அதை தாங்க முடியவில்லை. அவன் 4-5 அடி பின்னால் சென்று கீழே விழுந்த அடுத்த நொடி அவன் வாயிலிருந்து ரத்தமாக வந்தது. அதன் பிறகு அந்த வீரன் அப்படியே பின்னால் சாய்ந்து விட்டான். அதனால் அந்த போட்டியில் லோகேஷ் வெற்றி பெற்றான் என்று அறிவிக்கப்பட்டது. அதை கேட்ட அங்கிருந்த மக்கள் யாருக்கும் அது ஆச்சரியமாகவே இல்லை. ஏனென்றால் அதுதான் நடக்கும் என்று அங்கிருந்த அனைவரும் அறிந்த ஒன்றுதான். அப்போது அந்த பெரிய மேடையில் இருந்த யுவராஜ் பாலனை பார்த்து, லோகேஷோட பவர் போன வருஷத்தை விட இந்த வருஷம் ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்குது இல்ல மாஸ்டர்? ஏன்னா போன வருஷம் அவன் 2 அட்டாக்ல தான் பெரும்பாலும் எதிரியை ஜெயிச்சு முதல் இடத்தை தக்க வச்சான். ஆனா இந்த வருஷம் ஒரு அட்டாக்ல ஒரு 6வது எக்ஸ்பர்ட் லெவல் வீரனையே தோக்கடிச்சிட்டான்றது இதுல சிறப்பான விஷயம் என்று கூறினார். ஆமா ஆமா மாஸ்டர், இந்த வருஷம் லோகேஷ் முதல் 10 இடத்துல ஒரு இடத்தை இப்பவே கன்ஃபார்ம் பண்ணிட்டான் மாஸ்டர் என்று கூறினார் பாலன். அதை கேட்டு அங்கிருந்த அனைத்து மாஸ்டர்களும் எழுந்து நின்று லோகேஷிற்கு கைதட்டி பாராட்டினார்கள். அதை பார்க்கும்போது லோகேஷிற்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது.
அங்கிருந்த மக்கள் அனைவரும் லோகேஷை தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். இந்த வருஷத்து போட்டியில் ஒரு போட்டியில் கூட லோகேஷ் தனது இரண்டாவது அட்டாக்கை பயன்படுத்த வேண்டிய நிலை வரவில்லை என்பதுதான் அவனது சிறப்பை மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கிறது. அடுத்தபடியாக நன்னன் மற்றும் அட்டூரியன் வந்தார்கள். அவர்களும் 2 எக்ஸ்பர்ட்களை தேர்ந்தெடுத்து சண்டை போட்டார்கள். அங்கிருந்த அனைவரும் எதிர்பார்த்த விதமாக இருவரும் அந்த எக்ஸ்பர்ட்களை வென்று டாப் 10 இடத்திற்கான போட்டிக்கு தகுதி பெற்றார்கள். அதுவும் அனைவரும் எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்பதால் மக்களும் அமைதியாக இருந்தார்கள். ஆனால் மாஸ்டர்கள் அனைவரும் எழுந்து நின்று இருவரையும் பாராட்டினார்கள். அப்போது அங்கிருந்த பெரிய மேடையில் இருந்த ஒரு மாஸ்டர் அவருக்கு அருகில் இருந்த ஒரு மாஸ்டரை பார்த்து, மாஸ்டர், இப்ப டாப் 10 தகுதி சுற்றுக்கு 3 பேர் வந்துட்டாங்க. அடுத்து 7 பேர் யாரா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க என்று கேட்டார். அப்போது அதை கேட்ட ஒரு மாஸ்டர், எனக்கு தெரிஞ்ச அடுத்து ஜனனி, மகேந்திரன், அருண், தயாளன், அப்புறம் அங்க அந்த பாஸ்கர் நின்னுட்டு இருக்கான் பாரு. பாஸ்கர் எப்பவும் போல அமைதியா இருந்தே காரியத்தை சாதிச்சிருவான். அப்புறம் சேரன் வருவான்னு நினைக்கிறேன். ஆனா குயிலியும் பருளும் கூட ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க தான். அதனால தெரியல, பார்க்கலாம் என்று கூறினார். அதை கேட்ட அந்த மேடையை சுற்றி இருந்த மக்கள் ஆவண தலையசைத்தார்கள். அங்கிருந்த மக்களும் அதைத்தான் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் இந்த டாப் 10 இடத்திற்கு வர மிகவும் தகுதியான வீரர்கள் இவர்கள்தான் என்று அங்கிருந்த பெரும்பாலான மக்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். இருப்பினும் அங்கு ஓவியங்களில் இந்த வீரர்கள் எதிரெதிரில் வராமல் இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியமாகும். ஒருவேளை இவர்கள் எதிரெதிரில் சந்திக்கும் நிலை வந்தால் யாரேனும் ஒருவர்தான் அந்த டாப் 10 இடத்திற்கான போட்டியில் தகுதி பெறுவார்கள். அதேபோல ஆதனும் இந்த டாப் 10 இடத்தில் ஒருவனாக வரக்கூடிய வீரன் தான் என்று அங்கிருந்த மக்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். அங்கிருக்கும் அனைத்து வீரர்களுக்கும் டாப் 10 இடங்களில் தகுதி பெறும் வீரர்கள் தான். ஆனால் விதிமுறை என்று இருக்கிறது. அதனால் சண்டை போட்டுத்தான் முடிவெடுக்கப்படும் என்பதில் மாற்றம் இருக்காது. ஆதனாவது அங்கிருக்கும் மக்கள் சிலரால் பேசப்படுகிறான். ஆனால் வேங்கையன் ஒரு அண்டர்ரேட்டர் ஹீரோவாகத்தான் இருக்கிறான். ஆனால் அவன் சக்தியாற்றல் எவ்வளவு வலிமையானது என்று அங்கிருக்கும் யாருக்கும் புரிவதே இல்லை என்பதுதான் உண்மையாகும். ஆதனும் வேங்கையனும் மக்களால் பெருமளவில் பேசப்படாததற்கு மிகப்பெரிய காரணம் அவர்களது லெவல் தான். அதில் அவர்கள் மற்றவர்களை விட மிகவும் குறைவாக இருக்கிறார்கள். அப்படியே இவர்கள் டாப் 10 வந்தாலும் அதில் 9வது இடம் மற்றும் 10வது இடம்தான் பிடிப்பார்கள் என்று அனைவரும் கலந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போதுதான் மக்கள் பார்வை பாஸ்கர் பக்கம் சென்றது. அவனை பார்த்து அங்கிருந்த மக்கள், அங்க பாருங்க, இத்தனை பேர்ல நம்ம பாஸ்கரை நம்ம மறந்துட்டோம் பாருங்க. அப்போ ஆதன் இல்லைன்னா வேங்கையன் 2 பேர்ல ஒருத்தனுக்கு தான் டாப் 10 இடத்துல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா பாஸ்கரை விட ஆதனும் வேங்கையனும் ரொம்ப சக்தி கம்மியான ஆளுங்க தானே என்று கூறினான். அதை கேட்டதும் அங்கிருந்த பலரும் திரும்பி பாஸ்கரை பார்த்தார்கள். அந்த பெரிய சண்டை போட்டியில் அவனை பார்ப்பதற்கான நேரமே அவர்களுக்கு கிடைக்கவில்லை. இப்போது பல எக்ஸ்பர்ட்கள் தோல்வியடைந்து வெளியேறிய பின்தான் பாஸ்கர் அனைவரின் கண்களுக்கும் தெரிய வந்தான். அவனை பார்த்து பலரும் ஆரவாதம் செய்து கத்திக் கொண்டிருந்தார்கள். அங்கிருந்த மக்கள் பாஸ்கரை பற்றித்தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அவனது சக்தி மிகவும் வலிமையானது என்று அங்கிருந்த அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். யார் இந்த பாஸ்கர்? அவன் எந்த எக்ஸ்பர்ட் லெவலில் இருக்கிறான்? அடுத்தடுத்த கதைக்களத்தில் காத்திருக்கும் விறுவிறுப்பான நிகழ்வுகள் என்ன? எபிசோட் 288. ஆதன் மற்றும் வேங்கையனை விட பாஸ்கர் மிக சிறந்த வீரன் என்று அங்கிருந்த மக்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். பாஸ்கர் இந்த போட்டியில் அவனது அதீத சக்தியை பயன்படுத்தவில்லை என்று சொல்வதை விட பயன்படுத்துவதற்கான கட்டாயம் ஏற்படவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி இருந்தும் பாஸ்கர் ஒரு போட்டியில் கூட தோல்வியடையாமல் வெற்றி பெற்று வந்துதான் இங்கு நின்று கொண்டிருக்கிறான். இப்போது அந்த பல்லாயிரக்கணக்கான வீரர்கள் தோல்வியடைந்து சென்ற பிறகுதான் பாஸ்கர் அனைவரது கண்களிலும் தென்படுகிறான். பாஸ்கர் 6வது எக்ஸ்பர்ட் லெவல் சக்தியில் இருக்கும் வீரனாகும். இவனுக்கு அந்த டாப் 10 இடத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மையாகும். இந்த கடைசி டாப் 10 இடத்திற்கு யார் யார் வரப்போகிறார்கள் என்பதை காலம்தான் முடிவு செய்ய போகிறது. ஏனென்றால் இங்கு இருக்கும் வீரர்களின் தனித்துவத்தை பார்க்கும்போது யார் வெற்றி பெறுவார்கள், யார் தோல்வியடைய போகிறார்கள் என்று அங்கிருக்கும் யாராலும் கணிக்கவே முடியவில்லை என்பதுதான் உண்மையாகும். ஆனால் இங்கிருந்த மக்கள் அங்கு நடக்கும் அனைத்து போட்டிகளை கவனமாகவும் உன்னிப்பாகவும் பார்த்து கொண்டிருந்தார்கள். இப்போது 4வதாக சண்டை போடுவதற்கு வந்து நின்று கொண்டிருந்தாள் ஜனனி மேடையேறி அங்கிருந்த ஒரு சீட்டை எடுத்தாள். அதில் ஒரு ஓவியம் இருந்தது. அதை பார்த்துவிட்டு திரும்பி அங்கிருந்த வீரர்களின் ஓவியத்தை பார்த்தாள். அப்போது அந்த வீரனின் ஓவியத்தை பார்த்து சற்று திகைத்து போனாள். இருப்பினும் அவள் அந்த வீரனை வென்றுவிடலாம் என்று எண்ணிவிட்டு அந்த சீட்டை அருகில் இருந்த மாஸ்டரிடம் காண்பித்தாள். அப்போது அங்கிருந்த சண்டை போடாத வீரர்கள் அனைவரும் அவரவர் ஓவியத்தை எடுத்து காண்பித்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த மாஸ்டர் அந்த ஓவியத்தை பார்த்துவிட்டு அந்த வீரனின் பெயரை மைக்கில் அறிவிக்க வந்தார்.
ஜனனியோட இப்ப இந்த போட்டியில சண்டை போட போறது மகேந்திரன் தான் என்று அறிவித்தார் மாஸ்டர். அதை கேட்டதும் அங்கிருந்த மக்கள் அனைவரும் ஆரவாரம் செய்து சத்தமிட்டார்கள். ஏனென்றால் அங்கிருந்த மக்கள் சற்று நேரத்திற்கு முன்பு வரை முக்கியமான வீரர்களுக்குள் சண்டை வந்தால் அந்த டாப் 10 இடத்தில் மாற்றங்கள் நிகழும் என்று சொல்லி பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்படி பேசி முடித்த அடுத்த நிமிடம் அந்த விஷயம் நடந்தேறியதுதான் அவர்களுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அதுவும் ஜனனிக்கும் மகேந்திரனுக்கும் சண்டை என்பது அவர்கள் சற்றும் எதிர்பாராத ஒரு விஷயமாகும். இந்த இருவரில் ஒருவர்தான் டாப் 10க்குள் வரப்போகிறார்கள். கடைசி வருடம் ஜனனி ஒரு 4வது எக்ஸ்பர்ட் ரேங்கிங்கில் இருந்த வீரனை கொன்றுவிட்டு 4வது இடத்திற்கு வந்தாள். ஆனால் மகேந்திரன் போட்டியில் வென்று 5வது ரேங்கிங் இடத்தில் இருந்தான். இப்போது இருவரில் ஒருவர் டாப் 10 இடத்திற்கு தகுதி பெறுவதோடு மற்றொருவர் இந்த போட்டியிலிருந்தே வெளியேற்றப்பட போகிறார்கள். இந்த மதுரை அகாடமி பெரிய போட்டியில் இதுதான் மாபெரும் சண்டைக்கு ஆரம்பமாக இருக்கும். ஏனென்றால் இப்போதுதான் டாப் 10க்கான போட்டி. டாப் 10 இடங்கள் இடம் பிடித்தவர்களுக்கு வந்திருக்கிறது. இதுவரை ஒரு வீரன் அதீத பலம் வாய்ந்த ஒருவனாக இருப்பான், மற்றொருவன் அவனை விட குறைந்த பலம் வாய்ந்த வீரனாக இருப்பான். ஆனால் இப்போது சண்டை போட போகும் ஜனனியும் சரி மகேந்திரனும் சரி இருவரும் சமமான பலம் கொண்டிருந்தார்கள். இந்த போட்டி இருவருக்கும் என்பது அவர்களுக்கே ஆச்சரியத்தை கொடுத்தது. அத்துடன் இருவருக்கும் சற்று பதட்டத்தையும் உண்டு பண்ணியது. இருப்பினும் மதுரா அகாடமி விதிமுறைகளை மாற்றியமைப்பது என்பது நடக்காத ஒரு விஷயமாகும். அதனால் அதை ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். இருவரும் சென்று அங்கிருந்த சண்டை போடும் மேடையின் முன்பு நின்றார்கள். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். இருவரின் கண்களிலும் இந்த போட்டியில் வெற்றி பெற்றாக வேண்டும் என்ற எண்ணம் இருப்பது தெளிவாக தெரிந்தது. நான் இந்த சந்திப்பை நினைச்சு கூட பார்க்கல. சரி, சண்டை ஆரம்பிக்கலாமா என்று மகேந்திரன் கேட்டுவிட்டு ஜனனியை நோக்கி ஒரு அடி முன்னால் எடுத்து வைத்தான். மகேந்திரன் உடம்பிலிருந்து சக்தி ஆற்றல் வெளியே வந்தது. அதை அப்படியே எடுத்து ஜனனியை நோக்கி தாக்கினான். அதை பார்த்த ஜனனி மகேந்திரனை பார்த்து, தோத்து போக போற பதட்டத்துல பேசிட்டு இருக்கும் போதே அட்டாக் பண்றியா? சரி, சண்டை போட தானே வந்திருக்கோம், வா பாத்துக்கலாம் என்று கூறிவிட்டு அவளது குத்து சக்தியை எடுத்து அவளை நோக்கி வந்து கொண்டிருக்கும் சக்தியை நோக்கி தாக்கினாள். இரண்டு சக்தியும் வந்து வேகமாக மோதிக்கொண்டதும் அங்கு மிகப்பெரிய ஒரு அதிர்வு உண்டானது. அந்த சண்டை ஓடும் மேடையே நடுக்கம் கண்டது. எப்போதும் போல் இல்லாமல் இந்த முறை சற்று வலிமையாகவே மக்களுக்கு அந்த சக்திகள் மோதிய அனல் தாக்கம் வந்தது. அதை பார்த்து அந்த மக்கள் பிரமித்து போனார்கள். இருவரும் எக்ஸ்பர்ட் லெவல் ரேங்கிங்கில் இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த 2 அட்டாக்கும் ஒரு காரணம். ஏனென்றால் இது ஒரு சாதாரணமான 3வது எக்ஸ்பர்ட் லெவல் வீரனால் கூட தாங்க முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது. இருவரும் மாறி மாறி தாக்கிக் கொண்டிருந்தார்கள். இருவரின் உடல் மற்றும் சக்தி ஆற்றல் பலத்தை பார்த்து அங்கிருந்த அனைத்து வீரர்களும் மக்களும் மாஸ்டர்களும் வியந்து போனார்கள். இருவரும் பேட்டில் ஸ்பிரிட்டை கொண்டு வந்து சண்டை போட ஆரம்பித்ததுதான் அங்கிருந்த மக்களை ஆரவாரம் செய்ய தூண்டியது. ஜனனியின் பேட்டில் ஸ்பிரிட் யூனிகான் ஸ்பிரிட் ஆகும். அது வெள்ளை நிறமாக இருந்தது. ஆனால் அதன் கொம்பு கருப்பு நிறமாக இருந்தது. அது மிகவும் கூர்மையாகவும் இருந்தது. அந்த யூனிகான் உடம்பில் ஒரு விதமான லைட் சக்தி இருந்தது. அது பிரகாசமாக உடம்பு முழுக்க மின்னிக்கொண்டே இருந்தது. அதை பார்க்கும் போது மிகவும் அழகாக இருந்தது. இருப்பினும் அதில் இருக்கும் அழுத்தமும் அதைவிட பெரிதாகத்தான் இருந்தது. ஏனென்றால் அதன் சக்தி மிகவும் வலிமை வாய்ந்ததாக இருந்தது. அந்த யூனிகான் மேடையில் கால் வைத்த அடுத்த நொடி அந்த மேடை நடுங்க ஆரம்பித்தது. அதை பார்த்து கொண்டிருந்த மகேந்திரனுக்கு அடுத்து ஒரு அதிர்ச்சி காத்துக் கொண்டிருந்தது. அது என்னவென்றால் அந்த யூனிகான் மகேந்திரனை நோக்கி வேகமாக ஓடியது. மகேந்திரன் பேட்டில் ஸ்பிரிட் ஒரு மாய சிங்கமாகும். இது மகேந்திரன் உடம்பிலிருந்து வந்து நின்றது. அதை பார்த்து அங்கிருந்த மக்களுக்கு அந்த சிங்கத்திற்கும் யூனிகானுக்குமான போட்டி என்னவாக போகிறது என்று பார்க்க அனைவரும் ஆர்வமாக காத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த யூனிகான் வருவதை பார்த்த சிங்கம் சத்தமிட்டு கர்ஜித்து விட்டு அதுவும் எதிராக ஓடியது. 2 மிருகங்களும் ஒன்றுக்கொன்று மோதிக்கொண்டு சண்டை போட ஆரம்பித்தது. மறுபக்கம் ஜனனிக்கும் மகேந்திரனுக்குமான சண்டையும் நடந்து கொண்டுதான் இருந்தது. இருவரது அட்டாக்கும் நேரத்திற்கு நேரம் வலிமையாக்கி கொண்டே இருந்தது. இருவரின் சக்தி மோதிக்கொள்ளும் போதெல்லாம் அங்கு நிலநடுக்கம் வந்தது போல அதிர்ந்து கொண்டிருந்தது. மக்களும் இருவருக்குமான சண்டையை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார்கள். அத்துடன் அதை ஆர்வத்துடனும் பார்த்து கொண்டிருந்தார்கள். மகேந்திரன் வலிமையானவன்தான். இருப்பினும் ஜனனி அளவுக்கு இல்லை என்று சண்டை போட்ட சில மணி நேரத்திலேயே ஜனனி புரிந்து கொண்டாள். அவளது பலம் எது என்று தெரிந்து கொண்டு அதை வைத்து மகேந்திரனின் பலவீனம் என்னவென்று தெரிந்து அதை வைத்து ஜனனி அட்டாக் செய்து கொண்டிருந்தாள். பல மணி நேரம் சண்டை நடைபெற்றது. மகேந்திரன் சக்தியை மெல்ல மெல்ல அடக்க ஆரம்பித்தாள் ஜனனி. அவள் தனது அட்டாக்கையும் சற்று வலிமைப்படுத்த ஆரம்பித்தாள். நேரம் செல்ல செல்ல மகேந்திரன் வெல்வான் என்ற எண்ணம் அவனுக்கே மறைந்து விட்டது போல்தான் சண்டை போட்டுக் கொண்டிருந்தான். இறுதியாக ஜனனியின் அட்டாக்கில் மகேந்திரன் தாங்க முடியாமல் விட்டுவிட்டான். அப்போது அந்த சக்தி வேகமாக சென்று மகேந்திரன் மேல் பட்டு அவன் அந்த சண்டை போடும் மேடையில் இருந்து தூக்கி எறியப்பட்டான்.
அவன் வாயிலிருந்து இரத்தமாக வந்தது. அங்கு அவனுக்கு ஆதரவாக இருந்த அனைத்து மக்களும் அவன் தோல்வி அடைந்ததை பார்த்து பேரதிர்ச்சி அடைந்தார்கள். கடைசி வருடம் எக்ஸ்போர்ட் லெவல் ரேங்கிங்கில் 5வது இடம் பிடித்த ஒரு மாவீரன் இந்த முறை டாப் 10 இடத்திற்குள் தகுதி கூட பெற முடியாமல் போட்டியில் இருந்து வெளியேற்றப்பட்டது என்பது அங்கிருந்த பலராலும் நம்ப முடியாத ஒரு விஷயமாக இருந்தது. மக்கள் அனைவரும் மகேந்திரனை வருத்தத்துடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் உலகத்தில் வலிமையானவன் தான் வெற்றி பெறுகிறான் என்றில்லாமல் சில நேரம் வலிமையானவன் தோல்வியும் அடைவான் என்பதற்கு மகேந்திரனின் தோல்வி ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்தது. எப்போது தனக்கு முன்பு நிற்கும் வீரன் தன்னை விட வலிமையானவன், நாம் இவனோடு வெல்ல முடியாது என்று நினைக்கிறோமோ அப்போது நாம் தோல்வியை தழுவுகிறோம். வேங்கையின் போல் யாராக இருந்தாலும் மோதி பார்த்து முடிவை பார்த்து கொள்ளலாம் என்று சண்டை போடுபவர்களே வெற்றியாளர்களாக திகழ்கிறார்கள். அந்த எண்ணத்தை மாற்றிக்கொண்டு நமது சக்தி ஆற்றலையும் அட்டாக்கையும் வெளிப்படுத்தலாம், என்னவென்று பார்த்து கொள்ளலாம் என்று தைரியத்தோடு போராடினால் வெற்றி என்பது கைகூடும். அது மட்டுமின்றி இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் உலகத்தில் யார் எப்போது வந்து ஒருவனை தாக்குவான் என்பது தெரியாது. அப்படி இருக்கும்போது நாம் எப்போதும் நம்மை மேம்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். இல்லையென்றால் அது நமக்கு பிரச்சனையில் தான் முடியும். அந்த விஷயத்திற்கு இப்போது தோல்வியடைந்து வெளியேறிய மகேந்திரனே சரியான உதாரணமாகும். அவன் தன்னை சிறந்த முறையில் பயிற்சி எடுத்து அவனை மேம்படுத்தி இருந்தால் அவன் சாதாரணமாக ஜனனியை வென்று அவனது இடத்தை தக்க வைத்திருப்பான் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. மகேந்திரன் தோல்வியடைந்ததை பார்த்த வேங்கையன், உன்னை எதிர்த்த ஒரு கோமாளி இந்த போட்டியிலிருந்து வெளியே போயிட்டாதன, இத பத்தி நீ என்ன நினைக்கிற என்று கேட்டான். இத பத்தி நான் என்ன மச்சான் நினைக்கிறது, இவன் அடுத்தவங்க கூட பிரச்சனை பண்ண நேரத்துல பயிற்சி எடுத்திருந்தான்னா நிச்சயமா இவன் ஈஸியா ஜனனியை கொண்டிருப்பான். சரி, நம்ம எதுவும் சொல்ல முடியாது, நடக்கிறதா நடக்கும் என்று கூறினான் ஆதன். ஆமா மச்சான், சரி அந்த பக்கம் பாரு, அடுத்த சண்டை ஆரம்பமாயிருச்சு என்று கூறினான் வேங்கையன். இருவரும் பேசிக்கொண்டே அந்த பக்கம் திரும்பி பார்த்தார்கள். மறுபக்கம் சோமனுக்கும் டாப் 10 தகுதி சுற்று வந்தது. அப்போது அங்கு சோமனுக்கு எதிராக வந்தவன் சோமன் அந்த படிக்கட்டு பயணத்தில் உதவி செய்த ஒரு வீரன் தான். அந்த வீரன் வந்து சோமன் முன்பு நின்றதும் சோமனை பார்த்து, நீ என்ன அந்த படிக்கட்டுல இருந்து மேல தூக்கி என்னை ஜெயிக்க வச்சவன் தானே, உன் உதவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனா நம்ம 2 பேரும் இப்படி நிப்போன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. சரி, நம்ம நட்பு பாராட்டினாலும் இந்த சண்டையை போட்டுதானே ஆகணும், வா பாத்துக்கலாம் என்று கூறினான் அந்த வீரன். அதை கேட்ட சோமன், ஏன்டா டே, எல்லா டயலாகையும் நீயே சொல்லிட்டா அப்புறம் நான் என்னத்தை தாண்டா சொல்லுவேன், சரிவா சண்டை போடலாம், நடுவுல ஏதாவது பஞ்சு ஞாபகம் வந்தா சொல்றேன் என்று கிண்டலாக கூறினான். இருவருக்குமான சண்டை ஆரம்பித்தது. இருவரும் மாறி மாறி தாக்கிக் கொண்டே இருந்தார்கள். இருவரின் பலமும் சமமாக இருந்தது. இருப்பினும் இருவருக்கும் அவ்வப்போது காயங்கள் ஏற்பட்டு கொண்டுதான் இருந்தது. அப்போது அந்த வீரன் வாள் எடுத்துக் கொண்டு வந்து சண்டை போட்டான். அதை பார்த்த சோமன் தனது பிரம்பு குச்சியை சற்று பெரிதாக்கி கொண்டு அதை வைத்து சண்டை போட்டான். பிரம்பு குச்சிதானே, அதை எளிதாக உடைத்து விடலாம் என்று அந்த வீரன் வாளை வைத்து அந்த பிரம்பை வெட்டினான். ஆனால் அந்த வாள் பிரம்பில் பட்டதும் அது சுவரில் அடித்த பந்து போல பின்னால் சென்றது. அப்போதுதான் அந்த வீரன் பிரம்பின் சக்தியை புரிந்து கொண்டான். அதன் பிறகு இருவருக்குமான சண்டை அப்படியே தொடர்ந்தது. ஒரு கட்டத்தில் அந்த வீரன் எதிர்பார்க்காத நேரத்தில் சோமன் அந்த பிரம்பு குச்சியை திடீரென்று சாட்டையாக மாற்றினான். அதை பார்த்து திகைத்து போன அந்த வீரன் வாளை வைத்து அப்படியே நின்று கொண்டிருந்தான். அப்போது சோமன் தனது சாட்டையை சுழற்றி அந்த வாளை அந்த வீரனின் கையிலிருந்து பிடுங்கி அந்த வீரனின் கழுத்தை வெட்ட சென்றான். அந்த வேகமான செயலால் அந்த வீரனுக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டு இருந்தான். அப்போது சோமன் அவனை வெட்டவில்லை. அந்த வாளை அந்த வீரன் கழுத்தில் வைத்ததோடு நின்று விட்டான். அதை பார்த்து அங்கிருந்த அனைத்து மக்களும் கைதட்டி சோமனை பாராட்டி கொண்டிருந்தார்கள். அந்த வீரனும் கண்களை திறந்து பார்த்துவிட்டு சோமனை பார்த்து, என கொல்லாம விட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஆமா, உன் பேர் என்ன என்று கேட்டான். என் பேரு சோம. சரி, இந்தா உன் வாளு, இதுக்கப்புறமும் சண்டை போடலாமா இல்ல இதோட முடிச்சுக்கலாமா என்று கேட்டான் சோமன். அந்த வீரன் தனது தோல்வியை ஒப்புக்கொண்டதால் சோமன் வெற்றி பெற்றதோடு டாப் 10 இடத்திற்கும் தகுதி பெற்றான் என்று அங்கிருந்த பெரிய மேடையில் அறிவிக்கப்பட்டது. அதை கேட்டு ஆதன், வேங்கையன், வருள் மூவரும் மிகவும் மகிழ்ச்சியாக உணர்ந்தார்கள். அந்த போட்டியை பார்த்து கொண்டிருந்த இடத்தில் இருந்த மணிகண்டன், அசோகன் மற்றும் அதுல்யாவும் மிகவும் சந்தோஷமாக உணர்ந்தார்கள். அடுத்தபடியாக தருண், சேரன் மற்றும் அருணுக்கு சண்டை வந்தது. அவர்கள் மூவரில் முதலில் தருண் வந்து சண்டை போடும் மேடையில் நின்றான். அவனுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் வந்தான். அவனை தருண் எளிதாக வென்று டாப் 10 இடத்திற்கு தகுதி பெற்றான். அதே போல்தான் அடுத்தபடியாக அருண் வந்து நின்றான். அவனும் அவனது எதிராளியை அடித்து துவம்சம் செய்து விரைவாக வென்று தனது டாப் 10 இடத்திற்கான தகுதியை நிலைநிறுத்திக் கொண்டான். அடுத்தபடியாக சேரனுக்கும் பாஸ்கருக்கும் சண்டை வந்தது. அதை பார்த்த அங்கிருந்த மக்கள் மிகவும் ஆரவாரம் செய்து கொண்டிருந்தார்கள். சேரனுக்கு சண்டை என்றதும் அங்கு செலியன் குடிலில் இருந்த அவனது படை வீரர்களும் எக்ஸ்பர்ட்களும் சேரன் பெயரை சொல்லி கத்தி அவனை உற்சாகப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். அத்துடன் மறுபக்கம் ஒரு சிலர் சேரனையும் பலர் பாஸ்கரையும் உற்சாகப்படுத்தி கத்திக் கொண்டிருந்தார்கள். இந்த போட்டியும் மாபெரும் போட்டியாக இருக்கும் என்று மக்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள்.
ஏனென்றால் இருவரும் டாப் 10க்கு தகுதி பெறக்கூடிய சக்தியாற்றல் மிக்கவர்கள்தான். இருப்பினும் ஜனனி மற்றும் மகேந்திரனுக்கு நடந்த சண்டை போல் யாரேனும் ஒருவர்தான் தகுதி பெறுவார்கள் என்று சண்டை போடும் அவர்களுக்கும் தெரியும். அதை பார்த்து கொண்டிருந்த பல லட்சக்கணக்கான மக்களுக்கும் தெரியும். சேரனும் பாஸ்கரனும் நடந்து வந்து சண்டை போடும் மேடையில் நின்றார்கள். அதை பார்த்த மக்கள் அனைவரும் அந்த போட்டியை பார்க்க ஆரவாரம் செய்து சத்தமிட்டுக் கொண்டிருந்தார்கள். அதை பார்க்கும்போது இருவருக்கும் மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அப்போது வேங்கையின் ஆதனை பார்த்து, மச்சான், யார் இந்த பாஸ்கரு என்று கேட்டான். அவன் ஒரு மாவீரன் வேங்கையா, ஆனா பெருசா எதுவும் அல்டிக்காத ஒரு ஆளு மச்சான் என்று ஆதன் கூறிவிட்டு அவனை பற்றியும் அவனது சண்டை பற்றியும் எடுத்துரைத்தான். அப்படி போடு, சூப்பர். ஆனா இப்படி ஆளுங்களை தான் மச்சான் யாருமே கொண்டாட மாட்டாங்க. சரி, அது இருக்கட்டும். இந்த போட்டியில யார் ஜெயிக்க போறாங்க என்று கேட்டான் வேங்கையன். அதை கேட்டதும் ஆதன் திரும்பி வேங்கையனை பார்த்து புன்னகை செய்தான். அதை பார்த்த வேங்கையனுக்கு ஒன்றும் புரியவில்லை. இருவருக்குமான சண்டையில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள்? அடுத்து சண்டை போட போகும் 2 மாவீரர்கள் யார்? அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் சிறப்பான சம்பவங்கள் என்ன?